இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல சாப்பாட்டுல இருந்து எந்த பொருளையா இருந்தாலும் ஆன்லைன்ல வாங்குற அளவுக்கு நம்ம டெக்னாலஜி முன்னேறிடுச்சு. அப்படி ஆன்லைன்ல ஒரு சாப்பாடு வாங்க நினைச்ச பெண்ணுக்கு நடந்ததை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூரை சேர்ந்த நேஹாங்கிற பெண்மணி கடந்த வியாழக்கிழமை ஸ்விக்கியில சாப்பாடு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்விக்கி ஊழியர் ஒருத்தர் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பெண் கிட்ட பாலியல் அத்துமீறலையும் ஈடுபட்டிருக்காரு அந்த ஊழியர். இதனால அவர் கொண்டு வந்த சாப்பாட்டை கூட சாப்பிட முடியாம ரொம்பவே தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க நேஹா. அதனால உடனே ஸ்விக்கியோட கஸ்டமர் கேருக்கு இவங்க கால் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்லி ஊழியர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்து சொல்லலாம்னு பார்த்தா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இவங்க கிட்ட சாரி கேட்டிருக்காங்க. கூடவே 200 ரூபாய் மதிப்புள்ள ஸ்விக்கி கூப்பனையும் வழங்கியிருக்கிறாங்க. இதனால நேஹா கோர்ட்ல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இதனால ஸ்விக்கி நிர்வாகம் அந்த ஊழியர் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்க போறதா தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வெறும் 200 ரூபாய் கூப்பனை கொடுத்து சமாளிக்கிறேன்னு சொன்னது ரொம்பவே அதிர்ச்சியா தாங்க இருக்கு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.